இந்தியன் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட் தான் பேராஎஸ்எஃப். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லும் அவங்களுடைய கரேஜுக்காகவும் ஸ்கில்ஸுக்காகவும் பெயர் போனவங்க தான் இந்தியன் ஆர்மியோட இந்த பேராஎஸ்எஃப் கமாண்டோஸ். இந்த வீடியோவில் பேராஎஸ்எஃப் வீரர்களுடைய தனித்துவமான அடையாளங்களை பற்றியும் அவங்களுடைய பேட்ஜஸை பற்றியும் பார்க்க போகிறோம். பேராஎஸ்எஃப் வீரர்களுடைய இந்த பேட்ஜஸ் அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங்க்கும் போர்க்களத்தில் அவங்க செஞ்ச சாதனைகளுக்கும் சான்றாக இருக்குது. நம்மளுடைய பேராஎஸ்எஃப் வீரர்கள் கடந்து வந்த கடினமான பாதைக்கு சாட்சியாக இருக்கிற அவங்களுடைய பேட்ஜஸை பற்றி இப்போ பார்க்கலாம். மரூன் பேரே. பேராஎஸ்எஃப் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது மரூன் பேரே தான். மரூன் பேரேவை பார்த்ததும் அதை அணிஞ்சிருக்கிற வீரர் பேராஎஸ்எஃப் ஆப்ரேட்டிவ் அப்படின்னு சிலர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்தியன் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான பேராஎஸ்எஃப் மட்டும் மரூன் பேரேவை யூஸ் பண்ணுறதில்ல. இந்தியன் நேவியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான மரைன் கமாண்டோஸும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான கருட் கமாண்டோஸும் மரூன் பேரேவை யூஸ் பண்ணுவாங்க. பேராஎஸ்எஃப் வீரர்கள் பயன்படுத்துகிற மரூன் பேரேல பேராஷூட் ரெஜிமெண்ட்டுடைய இன்சிக்னியா இருக்கும். அதை வச்சு பேராஎஸ்எஃப் வீரர்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஷோல்டர் பேச்சஸ். பேராஎஸ்எஃப் வீரர்கள் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு எழுதப்பட்ட மரூன் கலர் ஷோல்டர் பேச்சஸை பயன்படுத்துவாங்க. இந்த பேச்சஸை ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்லீவ்ஸில் அணிஞ்சிருப்பாங்க பேராஎஸ்எஃப் ஆப்ரேட்டிவ்ஸ். பேராஎஸ்எஃப் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் பேராஎஸ்எஃப் வீரர்களுடைய இந்த ஷோல்டர் பேச்சஸில் கமாண்டோ அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனால் 2000s ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற எழுத்துக்கள் கமாண்டோ அப்படிங்கிற எழுத்துக்களை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. பலிதான் பேட்ச். பேராஎஸ்எஃப் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பலிதான் பேட்சை பற்றி தெரிஞ்சிருக்கும். பேராஎஸ்எஃப் வீரர்களுடைய தனித்துவமான அடையாளம் தான் இந்த பலிதான் பேட்ச். மரூன் பேரே, ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் பேட்ச் இது எல்லாமே ப்ரொபேஷனை முடிச்சதும் ஒரு வீரருக்கு கிடைச்சிரும். ஆனால் பலிதான் பேட்சை வீரர்கள் ஏர்ன் பண்ணணும், அது அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. யூனிட்ல இணைஞ்சு ஆப்ரேஷனில் கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம்டு கில்ல பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பலிதான் பேட்சை அணிகிறதுக்கான ஆத்தரைசேஷன் ஒரு பேராஎஸ்எஃப் ஆப்ரேட்டிவ்க்கு கிடைக்கும். பலிதான் அப்படின்னா சாக்ரிஃபைஸ்னு அர்த்தம். நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த வீரர்கள் அவங்க உயிரை தியாகம் பண்ண கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த பேட்ச் குறிக்குது. இந்த பலிதான் பேட்சை பேராஎஸ்எஃப் வீரர்கள் அவங்களுடைய ரைட் சைட் செஸ்ட்ல நேம் டேக்குக்கு கீழே அணிஞ்சிருப்பாங்க. பேரா ஜம்ப் விங்ஸ். இந்த பேட்ச் அணிஞ்சிருக்கிற வீரர் பேரா ஜம்ப் குவாலிஃபைட் அப்படிங்கிறத இந்த பேட்ச் குறிக்குது. அதாவது குறிப்பிட்ட உயரத்தில் பறக்கிற விமானத்திலிருந்து பேராஷூட் உதவியோட ஏர் டிராப் செய்யப்படுறதுக்காக இந்த பேட்ச் அணிஞ்சிருக்கிற வீரர் ட்ரெயின் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத இந்த பேட்ச் குறிக்குது. இந்த பேட்ஜ் அணிஞ்சிருக்கிற வீரர் ஏர்போன் ஃபோர்ஸஸோடைய ஒரு பகுதி அப்படிங்கிறதையும் இந்த பேட்ஜ் குறிக்குது. இந்த பேட்ஜை வாங்குறதுக்கு ஒரு ஆப்ரேட்டிவ் ஃபுல் பேட்டில் கியரோட 13,500 அடி உயரத்துலேருந்து 5 ஜம்ப்ஸ் பண்ணணும். இந்த 5 ஜம்ப்ஸில் 3 ஜம்ப்ஸ் பகல்லையும் 2 ஜம்ப்ஸை இரவுலையும் பண்ணணும். முன்னாடி இந்த பேட்ஜை அப்பர் ரைட் ஸ்லீவ்ஸில் அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1975 அப்புறம் இந்த பேட்ஜை நேம் டேக்குக்கு மேலே அணியிறாங்க. ஜம்ப் இண்டிகேட்டர் விங்ஸ். பேராஎஸ்எஃப் வீரர்கள் அணியிற முக்கியத்துவம் வாய்ந்த பேட்ஜஸில் இந்த ஜம்ப் இண்டிகேட்டர் விங்ஸும் ஒன்று. இந்த ஜம்ப் இண்டிகேட்டர் விங்ஸ் ஒரு ஆப்ரேட்டிவ் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லான ஜம்ப்ஸை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத குறிக்கும். ஜம்ப்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது பேரா ஜம்ப்ஸ். இந்த ஜம்ப் இண்டிகேட்டர் விங்ஸில் 3 வேரியேஷன் இருக்குது. ஒரு வீரர் அணிஞ்சிருக்கிற ஜம்ப் இண்டிகேட்டர் விங்ஸில் 1 ஸ்டார் இருந்துச்சுன்னா அது அந்த வீரர் 25க்கும் அதிகமான சக்ஸஸ்ஃபுல் ஜம்ப்ஸை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத குறிக்கும். 2 ஸ்டார் இருந்துச்சுன்னா அது அந்த வீரர் 50க்கும் அதிகமான சக்ஸஸ்ஃபுல் ஜம்ப்ஸை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத குறிக்கும். 3 ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த வீரர் 100க்கும் அதிகமான சக்ஸஸ்ஃபுல் ஜம்ப்ஸை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத குறிக்கும். இந்த ஜம்ப் இண்டிகேட்டர் விங்ஸை அவங்களுடைய லெஃப்ட் பாக்கெட்டுக்கு கீழே அணிஞ்சிருப்பாங்க பேராஎஸ்எஃப் ஆப்ரேட்டிவ்ஸ். காம்பேட் ஃப்ரீ ஃபால் பேட்ச். இந்த பேட்சை அணிஞ்சிருக்கிற வீரர் அதிக உயரத்தில் பறக்கிற விமானத்திலிருந்து குதிக்கிற திறமை உள்ள வீரர் அப்படிங்கிறத இந்த பேட்ச் குறிக்குது. ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸில் ஸ்டெல்த் ரொம்பவே முக்கியம். கம்மியான உயரத்தில் பறக்கிற விமானத்திலிருந்து குதிக்கும் போது எதிரிகளால் கண்டுபிடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதிக உயரத்தில் பறக்கிற விமானத்திலிருந்து குதிக்கிறதன் மூலமாக எதிரிகளால் கண்டுபிடிக்கப்படுறத பெரிய அளவுக்கு தவிர்க்கலாம். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஹை ஆல்டிடியூட் ஜம்ப்ஸுக்கு ட்ரெயின் பண்ண வீரர்கள் காம்பேட் ஃப்ரீ ஃபால் கோர்ஸை அட்டன் பண்ணுவாங்க. இந்த காம்பேட் ஃப்ரீ ஃபால் கோர்ஸை வீரர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னா 33,500 அடி உயரத்துலேருந்து குறைஞ்சது 50 சக்ஸஸ்ஃபுல் ஜம்ப்ஸையாவதும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஜம்ப்ஸ் அப்போ ஹை ஆல்டிடியூட் லோ ஓப்பனிங், ஹை ஆல்டிடியூட் ஹை ஓப்பனிங் ஆகிய 2 டெக்னிக்ஸையும் வீரர்கள் மாஸ்டர் பண்ணணும். இந்த காம்பேட் ஃப்ரீ ஃபால் கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வீரர்களுக்கு காம்பேட் ஃப்ரீ ஃபால் பேட்ச் கிடைக்கும். இந்த காம்பேட் ஃப்ரீ ஃபால் பேட்சை ஆப்ரேட்டிவ்ஸ் அவங்களுடைய மெடல்ஸுக்கும் ரிப்பன்ஸுக்கும் மேலே அணிஞ்சிருப்பாங்க. டைவிங் பேட்ச். கொச்சின்ல இருக்கிற டைவிங் ஸ்கூலில் காம்பேட் டைவிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணின ஆப்ரேட்டிவ்ஸ் இந்த டைவிங் பேட்சை அணிஞ்சிருப்பாங்க. எல்லா விதமான அண்டர் வாட்டர் டைவிங் ஆப்ரேஷன்ஸையும் செய்கிற திறமை உள்ளவர் அப்படிங்கிறத இந்த பேட்ச் குறிக்குது. இந்த டைவிங் பேட்ச் மார்க்கோஸில் ரொம்பவே காமன், ஆனால் பேராஎஸ்எஃப்ல ரேர். ஏன்னா பேராஎஸ்எஃப்ல இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வீரர்களுக்கு மட்டும்தான் டைவிங் கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். என்எஸ்ஜி ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப் பேட்ச். இந்தியாவுடைய எலிட் கவுண்டர் டெரர் யூனிட் தான் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டில் பெர்மனன்ட் சோல்ஜர்ஸ் யாரும் கிடையாது. இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸை சேர்ந்த வீரர்கள் டெபுடேஷன் பேசிஸில் என்எஸ்ஜியில் சர்வ் பண்ணுவாங்க. அந்த வகையில் என்எஸ்ஜியோட ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப்பில் சர்வ் பண்ணின பேராஎஸ்எஃப் ஆப்ரேட்டிவ்ஸ் இந்த என்எஸ்ஜி எஸ்ஏஜி பேட்சை அணிஞ்சிருப்பாங்க. ஸ்கை மார்ஷல் பேட்ச். விமான கடத்தில் தடுக்கிற ஸ்கை மார்ஷலிங் டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணின பேராஎஸ்எஃப் ஆப்ரேட்டிவ்ஸ் இந்த பேட்சை அணிஞ்சிருப்பாங்க. ஸ்கை மார்ஷல்ஸ் விமானத்தில் சிவிலியன் உடையில் ஒரு பயணி மாதிரி மக்களோட மக்களாக கலந்து பயணிப்பாங்க.
விமானம் நார்மலாக இருக்கிற வரைக்கும் இவங்க ஒரு அமைதியான சிவிலியன் மாதிரி அந்த விமானத்தில் இருப்பாங்க. ஒருவேளை விமானத்தை கடத்த ஏதாவது முயற்சிகள் நடந்தால் இவங்களுக்குள்ள இருக்கிற கமாண்டோவை வெளியில் கொண்டு வந்து அந்த கடத்தல் முயற்சியை முறியடிப்பாங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற இந்த ஸ்கை மார்ஷல்ஸ் கிட்ட பிஸ்டல்ஸ், கமாண்டோ டேகர் மாதிரியான சில ஆயுதங்களும் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் NSGயோட 52 ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப் தான் கவுண்டர் ஹைஜாக்கிங் ஆப்ரேஷன்ஸை கவனிக்கிறாங்க. மேவரிக் பேட்ச் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடும் அவங்க நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த சில சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸை செய்வாங்க. அந்த வகையில் இந்தியாவுக்காக சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸை செய்ய இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், அதாவது ராவுடைய கட்டுப்பாட்டில் ஒரு யூனிட் செயல்படுது. அந்த யூனிட்டோட பேர் ஸ்பெஷல் குரூப். இந்த ஸ்பெஷல் குரூப்பில் சர்வ் பண்ணின PARA-ISAF ஆப்ரேட்டிவ்ஸ் இந்த மேவரிக் பேட்சை அணிஞ்சிருப்பாங்க. இந்தியாவுக்கு வெளியில் பல பிளாக் ஆப்ஸை இந்த ஸ்பெஷல் குரூப் செஞ்சிருக்கிறதா நம்பப்படுது. இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸில் இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சோல்ஜர்ஸ் தான் இந்த யூனிட்டுக்கு போக முடியும். அதனால இந்த பேட்ஜும் ரொம்பவே ரேரான ஒரு பேட்சாக பார்க்கப்படுது. ஸ்னோ லயன் பேட்ச் இந்தியாவுடைய சீக்ரெட் யூனிட்டான ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸில் சர்வ் பண்ணின வீரர்கள் ஸ்னோ லயன் பேட்சை அணிஞ்சிருப்பாங்க. இந்த பேட்ச் ரொம்பவே ரேரானது. இந்த பேட்சை பற்றி அவ்வளோவா எந்த விஷயமும் பொதுவெளியில் இல்லை. PARA-ISAF ஆப்ரேட்டிவ்ஸ் அவங்களுடைய திறமையை வளர்த்துக்க பல விதமான கோர்சஸை அட்டன் பண்ணுவாங்க. இந்த கோர்சஸை எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோர்சஸுடைய பேட்ஜஸ் இந்த வீரர்களுக்கு வழங்கப்படும். PARA-ISAF ஆப்ரேட்டிவ்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த கோர்சஸை இந்தியன் ஆர்மியோட மற்ற ரெஜிமெண்ட்ஸ் அண்ட் ஆர்ம்ஸஸ் இந்த வீரர்களும் அட்டன் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பேட்சஸ் எல்லாம் PARA-ISAF ஆப்ரேட்டிவ்ஸ் மட்டும் இல்லாமல் ரெகுலர் சோல்ஜர்ஸும் அணிஞ்சிருப்பாங்க. ATGM குவாலிஃபைட் பேட்ச், ஸ்னைப்பர் பேட்ச், கமாண்டோ டேகர் பேட்ச், CIJWS பேட்ச், ஷார்ப் ஷூட்டர் பேட்ச், டேங்க் ஃபயர் ATGM குவாலிஃபைட் பேட்ச், HAWS பேட்ச்னு பல கோர்ஸ் பேட்சஸ் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸில் இருக்குது. இந்தியாவோட ஆர்ம் ஃபோர்ஸஸ் உலகத்தோட டிசிப்ளின்டான பவர்ஃபுல்லான மிலிட்ரிஸில் ஒன்று. அதனால இந்திய ராணுவத்து கூட பல நாடுகளுடைய ராணுவங்கள் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் செய்கிறாங்க. இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அப்போ நம்ம வீரர்கள் வெளிநாடுகளோட சில டிஃபென்ஸ் கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த நாடுகளோட சில பேட்சஸையும் வாங்குவாங்க. அதே மாதிரி சில கோர்சஸை கற்றுக்கிறதுக்காக நம்மளுடைய வீரர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க. இது மாதிரி வெளிநாடுகளுடைய மிலிட்ரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் கோர்ஸ் அட்டன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண நம்மளுடைய வீரர்கள் அந்த கோர்ஸுக்கான பேட்சை அணிஞ்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்தியாவுடைய PARA-ISAF வீரர்கள் அணிஞ்சிருக்கிற சில பேட்சஸை பற்றி இப்போ பார்க்கலாம். பேசிக் பேராசூட்டிஸ்ட் பேட்ச் US ஆர்மியோட பேசிக் பேராசூட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண வீரர்களுக்கு இந்த பேட்ச் கிடைக்கும். மிலிட்ரி ஃப்ரீ ஃபால் பேராசூட்டிஸ்ட் பேட்ச் இதுவும் US ஆர்மி பேட்ச் தான். US ஆர்மி கூட சேர்ந்து ஃப்ரீ ஃபால் ஹை ஆல்டிடியூட் ஜம்ப்ஸை குவாலிஃபை பண்ண வீரர்களுக்கு இந்த பேட்ச் கிடைக்கும். SWCS பேட்ச் US ஆர்மியோட ஜான் எஃப் கெனடி ஸ்பெஷல் வார்ஃபேர் சென்டர் அண்ட் ஸ்கூலில் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ண வீரர்களுக்கு இந்த பேட்ச் கிடைக்கும். பாத்ஃபைண்டர் பேட்ச் US ஆர்மியோட பாத்ஃபைண்டர் ஸ்கூலில் பேசிக் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணின வீரர்கள் இந்த பாத்ஃபைண்டர் பேட்சை அணிஞ்சிருப்பாங்க. பிரேவர் டி இனிஷியேட்டர் மிலிட்ரி டி ஸ்கீ பேட்ச் இது ஒரு பிரெஞ்சு மிலிட்ரி பேட்ச். ஸ்கீயிங் அதாவது பனி சறுக்கில் இன்ஸ்ட்ரக்டர் குவாலிஃபிகேஷனை கெயின் பண்ணின வீரர்களுக்கு இந்த பேட்ச் வழங்கப்படும். இது எல்லாம் போக பேட்ச் ஆஃப் ரஷ்யன் கார்ட்ஸ், ரஷ்யன் பேராஷூட்டிஸ்ட் பேட்ச், ஸ்ரீலங்கன் ஆர்மி பேராஷூட் விங்ஸ், இந்தோனேஷியாவோட முபி உடாரா பேட்ச், US ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் உடைய மாஸ்டர் பேராஷூட்டிஸ்ட் பேட்ச், US ஆர்மியோட ஏவியேஷன் ப்ராப் அண்ட் விங்ஸ், இந்தோனேஷியாவோட கோபசஸ் ஃப்ரீ ஃபால் விங்னு பல ஃபாரின் பேட்சஸை நம்ம வீரர்கள் அணிஞ்சிருப்பாங்க. PARA-ISAF வீரர்களுடைய பல விதமான பேட்சஸை பற்றியும் PARA-ISAF வீரர்களுடைய தனித்துவமான அடையாளங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த பேட்சஸ் எல்லாம் வெறும் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம வீரர்களுடைய ஸ்கில்ஸுக்கும் அவங்களுடைய டெடிகேஷனுக்கும் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் சான்றாக இருக்குது. 1971 போரில் PARA-ISAF வீரர்கள் நடத்தின சாச்ரோ ரைடை பற்றி தெரிஞ்சுக்க எண்ட் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.